ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஈ எழுத்து தான் வந்து பயிற்சி பண்ண போகிறோம். இந்த எழுத்துக்கு முறைக்கு பார்த்திங்கன்னா சிக்மா முறைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டா பா பார்த்துட்டோம். அடுத்து நேர்கோடு படுக்கை கோடை இணைச்சி நம்ம ஈ வந்து உருவாக்க போகிறோம். இந்த எழுத்து தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு காமிடா எங்கே டேட் எழுதணும், இங்கே டேட் எழுதணும். அந்த சைடு வந்து டேட் எழுதுறீங்களா? சரி, ஓகே. டேட் எழுதுங்க. 26 26 3 25 டேட் எழுதியாச்சு. அடுத்து உங்கள் பேர் எங்கே எழுதுவீங்க? இங்கே. செக்ஷன் எங்கே எழுதுவீங்க? கீழே. ஓகே. இப்போ ஈ என்ற எழுத்தை வட்டமிடுக. சர்க்கிள் பண்ணுறா. எங்கே ஈலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதுங்க. சொல்லுங்கள். வெரி குட், வெரி குட். ஈயா ஈயா. வெரி குட். ஈ லாங் சவுண்ட். ஈ. ஓகே, நல்லா அழகாக சர்க்கிள் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மரத்துக்கு அழகாக நம்ம வந்து வண்ணம் அடிக்கலாம். ஓகேவா? என்ன வண்ணம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அடிமா, பச்சை நிறம் தான். ஓகே, நீங்களும் உங்கள் குழந்தைக்கு அழகாக வந்து வண்ணம் அடிக்கிறதுக்கு பயிற்சி கொடுங்க. அக்கா எவ்வளோ அழகாக அடிக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் உங்கள் புத்தகத்தை எடுத்து அழகாக வந்து கலர் பண்ணணும். இந்த புத்தகம் வேணும்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொரியர் மூலயமா அனுப்பிச்சி வைப்பேன். எப்படி அக்கா எப்படி டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த அவுட்டர்லலாம் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி நீங்களும் பயிற்சி செய்யுங்க. ஓகேவா? அவுட்டரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். வாவ், ஃபஸ்ட்டு வந்து டார்க் க்ரீன் கொடுத்தாங்க, அடுத்தது லைட் க்ரீன் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது அந்த தண்டுக்கு வந்து மெரூன் கலர் கொடுக்குறாங்க. அடிடா, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் புத்தகத்தில் கலர் அடிங்க. ஓகே, சூப்பராக வந்து அக்கா அடிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஈ என்ற எழுத்தை வண்ணங்களை கொண்டு எழுதி பழகுங்க. ரெயின்போ ட்ரேசிங். ரெயின்போ ட்ரேசிங்னா வானவில் இல்லையா? வானவில்ல நிறைய வண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வண்ணமாக எடுத்து இப்போ பாருங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இதே மாதிரி எடுத்து நீங்களும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வண்ணமாக எடுத்து ஈ எழுதணும். ஓகே, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு நேர்கோடு படுக்கை கோடு, திருப்பி ஒரு நேர்கோடு, உள்ள ஒரு ஈ, உள்ள ஒரு புள்ளி வெளியே ஒரு புள்ளி. இங்கே டாட்டுக்கு நம்ம உள்ளேயும் ஒரு புள்ளி வைக்கணும், வெளியும் ஒரு புள்ளி வைக்கணும். இல்லைனா அது துணைக்கால்னு மாறிடும். ஓகேவா? இப்போ அடுத்த வண்ணம் சொல்லிட்டே எழுதுங்க. ஈ. பிங்க் இளஞ்சிவப்பு. உள்ள டாட் வைக்க மறந்துட்டீங்க. ஈ. வெரி குட். அடுத்தது ஆரஞ்சு வண்ணம். ஈ. திருப்பி உள்ள டாட் வைக்க மறந்துட்டீங்க. நோ ப்ராப்ளம், நீங்கள் எழுதுங்க, மறக்காமல் எழுதணும். ஓகேவா? அடுத்து பச்சை. ஈ. சொல்லிட்டேடா. வெரி குட். மறக்கல பார்த்தீங்களா? வெரி குட். அடுத்து மஞ்சள். ஈ. வெரி குட்ரா, வெரி குட். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக இந்த பேஜை வந்து முடிச்சுட்டாங்க. நீங்களும் முடிச்சுட்டு மேம்க்கு வந்து வாட்ஸ்அப் எடுத்து அனுப்பிச்சி வைங்க. நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். தேங்க்யூ.